சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பார்ட்டியில விஜயாவ ஆட சொல்லி எல்லாம் கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. விஜயாவால இதெல்லாம் பொறுத்துக்கவே முடியல. அதே இடத்திலேயே கத்திப்புட்டு சண்டை போட்டுக்கிட்டு அங்கருந்து ஓடி போய் ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. நம்ம மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா, முழுசாவே இப்ப ரோகிணி பக்கம் போயிட்டாப்ல. ஸோ இவங்க 2 பேரும் பயங்கரமா ரொமான்ஸ் வேற இப்ப கடையிலேயே பண்ண ஆரம்பிக்கிறாங்களாட்டுக்கு. ஸோ காலையில எழுந்திரிச்சு 2 பேரும் குளிச்சுட்டு அப்படியே ரொமான்டிக் லுக் விட்டுக்கிட்டு இருக்கும்போதே வெளியில யாரோ கதவை தட்டுறாங்க. யாரா அது இவ்வளோ காலையிலேயே அப்படின்னு பார்த்தா விஜயா வந்து நிற்கிறாங்க. ஸோ பார்த்த உடனே மனோஜ் ஷாக் ஆகுறாப்புல. எப்படியோ ரோகிணி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் இனிமேக்கு நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஏற்பாடும் பண்ணு அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ ரோகிணியும் அங்கேயே தான் இருக்கிறாங்க. எப்படியோ விஜயாவுக்கு தெரியாமல் ரோகிணி அங்கேருந்து கடையிலேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு விஜயா சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ என்ன செய்கிறதுனே தெரியாமல் மனோஜ் ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த பக்கம் ஸ்ருதிக்கு அப்போ தான் விஷயமே தெரிய வருதாட்டுக்கு. விஜயா ஆண்டி காணும் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நைட்டு நடந்த விஷயமும் ஸ்ருதிக்கும் ரவிக்கும் தெரிய வருது. இதனால் தன்னோட அம்மாவை போட்டு ஸ்ருதி திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க. நாங்கள் என்ன செஞ்சோம், பார்ட்டியில் சந்தோஷமாக இருக்க தானே கூப்பிட்டோம், அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நாங்கள் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவங்களும் சமாளிச்சிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் நமக்கு சரியான கிரன்ச்சியே காமிக்கிறாங்க. அதாவது நம்ம முத்து, மீனா, முருகன் இவங்க எல்லாமே ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்காங்க இல்லையா இங்கே ஸ்வேதா கிட்ட. அங்கே பயங்கரமாக க்ரன்ச்சாக போய்கிட்டு இருக்கு. இவங்க பண்ணுறத பார்க்குறதுக்கு சிரிப்பே வரல. ஆனால் இது வந்து ஒரு ஜோக்கு மாதிரி நமக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ தான் அங்கே நம்ம ஸ்ருதியும் ரவியும் வராங்க. ஸோ அவங்க வந்து முத்து மீனாவை வெளியில் கூட்டிக்கிட்டு போய் நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி அத்தையை காணோம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அம்மா எங்கே போயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு முத்து சொல்கிறாப்புல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.